புல்புல், பிறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. என்னையா உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க? நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்டே, எதுக்கு கேட்ட, என்னத்துக்காக கேட்ட? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. பேசாதே. மர்ஜியாதாவா? நீ பேசு. சரி, இந்த மூட்டையில் என்ன இருக்கு? நில்லு. என்கிட்ட பேச, மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு. என்ன ரிசியானா, ஜோல கடிச்ச தவரத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பஹதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க, அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது. ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லை ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் வாளில் கூர்மையும் இருக்கும் போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா, வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்கிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசி வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா. மார்ஜியா, எங்கே மார்ஜியானா? மார்ஜியானா? புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. இது நிஜம் வைரமா? இல்ல, கண்ணாடி. அதுல உன் லட்சணத்தை பார்க்கலாம். ஆளை பாரு, பப்படப்பட படப்படப்பட டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரமான்னு கேக்குறீங்க? ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம், அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சி பாரு. மார்ஜியானா, உன் கால்பட்ட வேலை கணக்கில்லாத பொருள்கள் கிடைத்து விட்டது. நம் வீட்டை அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கும் பொழுது உன் கண்களிலே ஏன் இந்த கவலை? ஏன் இப்படி தனியாக வந்து விட்டாய்? ஒளி வந்த பின் இருளுக்கு என்ன வேலை? அமைதியை தருவது இருள்தானே? உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் உருளும் வேகத்தில் என்னை போன்ற அநாத செடிகள் அதில் சிக்கி அழிய வேண்டியதானே? இல்லை, மங்காது தழைத்திடும். அதிர்ஷ்டம் ஒரு போதை. நான் நிதானத்தை இழக்க மாட்டேன் மார்ஜியானா. நம் எதிர்கால வாழ்க்கை சிறந்த காவியமாக எழுதி முடித்து விட்டேன். உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. உண்மைதானா? பேதையை நீங்கள் போடும் வேஷமா?
காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை இயக்க நீங்கள் போடும் வேஷமா மாத்திலா உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழ்வதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழ்வதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ என்ன லத்தீப் சௌக்கியமா? சௌக்கியம்தான்ப்பா. பாத்தியா, நம்ம அலிபாபா இப்ப புது மாளிகை கட்டிட்டாரு. பணம் வந்து அந்த மனுஷன் குணம் மாறல. அதே அன்பு ஏழைங்க மேல பிரியம். சும்மாவா? அவர் ஏழையா இருந்ததுனால அவங்க கஷ்டம் தெரிஞ்சவரு. இப்ப அவருக்கு பணம் வந்ததை பத்தி அண்ணன் வீட்டுல ஏகப்பட்ட பொறாமை. புதிய மாளிகையாம், தானமாம், தர்மமாம், ஊரே அமக்களப்படுகிறது. எங்கும் அலிபாபாவின் பெயர் கொடிகட்டி பறக்கிறது. என் வயிறு பற்றி எரிகிறது. சீ, இந்த பணம் ஒரு விபச்சாரி. என்னிடமும் வாழ்கிறாள், அதே சமயம் அந்த அன்னக்காவடியிடமும் போய் சேருகிறாள். சீ 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 சீ. இந்த பணத்திற்கு பத்தினியாகவே இருக்க தெரியாது போல இருக்கிறது. மனம் குமரி பயனில்லை. அவன் பணம் கரைய வழி தேட வேண்டும். அவனுக்கு இவ்வளவு செல்வம் எங்கிருந்து கிடைத்தது? அதை நான் முதலில் ஆராய வேண்டும். ஒரு ஆராய்ச்சி முடிவதற்குள் அலிபாபா அமீராகி சுல்தானா கூட ஆகிவிடுவார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சலீமா, உனக்கு என்ன தோன்றுகிறது? பயத்தில் அடித்துக் கொண்டு அழ தோன்றுகிறது. ஏதாவது தந்திரத்தை யோசித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூளை இல்லையே என்று வருந்த தோன்றுகிறது. சலீமா, நீதான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். சாதுரியமாக இந்த ஈடு பண்டிகைக்கு அலிபாபாவை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அழைங்க. விருந்துக்கா? நாம் அழைத்தால் அலி வருவானா? உங்களை விட அலியின் மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். பாசத்தை மறக்கும் குணம் அவனிடம் கிடையாது. விருந்துக்கு வந்தவுடன் அவனிடம் நீங்கள் தந்திரமாக பேசி
சிலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 பல்லு இல்லாத வெள்ளை தாடி மாப்பிள்ளை தேடி தம் செல்ல பிள்ளை தந்திடுவோர் கொடா கோடி பல்லு இல்லாத வெள்ளை தாடி மாப்பிள்ளை தேடி தம் செல்ல பிள்ளை தந்திடுவோர் கொடா கோடி எல்லாம் பெட்டியிலே இருக்கும் காசுக்கு எல்லாம் பெட்டியிலே இருக்கும் காசுக்கு நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு பலர் ஆளைக்குள்ளா போடுவதும் காசுக்கு சிலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 பணம் படைத்தவரின் சொல்லை கேட்டு அதுக்கு தாளம் போட்டு பலர் பல்லிட்டு பாடிடுவார் சிலர் பாட்டு பணம் படைத்தவரின் சொல்லை கேட்டு அதுக்கு தாளம் போட்டு பலர் பல்லிட்டு பாடிடுவார் சிலர் பாட்டு எல்லாம் வெட்டியிலே இருக்கும் காசுக்கு எல்லாம் வெட்டியிலே இருக்கும் காசுக்கு நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு பலர் ஆளைக்குள்ளா போடுவதும் காசுக்கு சிலர் கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 தம்பி, இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காகவே தான். நன்றா இருந்ததா? அண்ணா, தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம். குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீதானே. வா, அரண்மனையை சுற்றி பார்த்து வருவோம். எங்க போகிறார்கள்? பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா, மனம் விட்டு பேசுவார்கள். என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா? இத்தனை வருஷமா அந்த பாசம் எங்க போயிருந்ததோ. அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா? ஆமா ஆமா, வாங்க சர்பத் சாப்பிடுறேன். வா புல்புல். ஐயா எல்லாம் அந்த பக்கம், அம்மா எல்லாம் இந்த பக்கம், நான் எந்த பக்கம்? நீ நம்ம பக்கம் தான். ஏ உண்மையில நீ ஒரு பெரிய கோமாளிதாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். உசூர், நீங்க சிரிச்சீங்கன்னா வாயிலேருந்து முத்தா கொட்டு. அச்சா தௌலத், ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம். கதையா சொல்லட்டுமா? அலி, காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கிறேன். இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்து விடுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியவில்லையே. வருத்தப்படாதீர்கள் அண்ணா. இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான. கடும் பட்டினியால் நீங்கள் கஷ்டப்படும் கண்ணார பார்த்து கொண்டிருந்தேன். நான் மன்னிக்க முடியாது மாப்பாவி. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணி. இதோ பார், உன் கல்யாணத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கும் நகைகள். இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். வேண்டாம், நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுகள் எல்லாமே உன்னுடையவைதானே. இல்லை அண்ணா, இவற்றை நீங்களே அனுபவியுங்கள். ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டான். ஆமா ஆமா, நீயும் பெரிய பணக்காரன் தான். தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன? அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன். ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். அண்ணா, தயவு செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம். அது
ரகசியமாகவே இருக்கட்டும். நான் ஆயேஷாவிடம் கூட சொல்லவில்லையே. அதுதான் சரி. என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆமாம் தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன? அண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறாய். நான் செத்த பிறகு என் ஆவி வந்து உன்னை சுற்றிக் கொண்டே இருக்கும். செத்தவன் மனதிலே குறை இருக்கக்கூடாது என்று நம் வேதம் சொல்லுகிறது. பிறகு உன் இஷ்டம். வருத்தப்படாதீர்கள் அண்ணா, அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது. வேண்டாம், நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். மனக்குறையோடு செத்தால்தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆனந்திக்க முடியும். இல்லை அண்ணா, சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கும் அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்க. மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே பாஞ்சி அவரை கொல்லுட்டேன். எப்படி? மன்னிக்கிறேன். கதை சொன்ன வேகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். இந்த பிடி எல்லாம் இந்த குருவோட சிக்ஷை. ஆஹா, என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டேன் அலி. அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், திறந்திடு சீசே. அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், மூடிடு சீசே. திறந்திடு சீசே, மூடிடு சீசே. தம்பி, அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது என்று சொன்னாய்? எவ்வளவு? ஏராளமாக அண்ணா. பெட்டி பெட்டியாக தங்க நகைகள், பை பையாக மோகராக்கள், முத்து மாலைகள், நவரத்னங்கள். அண்ணா, அது திருடர் குகையே அல்ல, தங்க சுரங்கம். இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆம், இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள். சொல்லுவேனா? இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நான் போய் வரட்டுமா அண்ணா? என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா? என்னங்க பேசிக்கிட்டே இருக்க, பிச்சுக்கிட்டு போறீங்களே. இவரை கைது செய்யுங்கள். ஐயா 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 என்னன்னா இது? ஏன் பாபாவை கைதாக்கினீர்கள்? அண்ணா, அண்ணா, உன் அண்ணனை விட்டு அவன் கொலைகாரன். நம்ப மாட்டேன். அன்போடு பேச அழைத்தேன். அறையில் இருந்து கத்தியை எடுத்தான். பழைய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு படுகொலைக்கு துணிந்தான். ஷேர்கான் வராவிட்டால் நான் இந்நேரம் பிணமாயிருப்பேன். ஆம், உண்மை. அவ்வளவும் கட்டுக்கதை. கேளேஷா, நான் பொன் சேர்த்த வழி சூதாக புரிந்து கொண்டது இந்த வஞ்சக நரி. அலிபாபாவை கொண்டு விட்டால் அத்தனை பொன்னும் பொருளும் தனக்கு கிடைக்கும் என்ற பேராசையால் நாகப்பாம்பாக மாறிவிட்டான். வேண்டாம் அண்ணா, பணத்தின் ஆசையால் பாசத்தை இழந்தான் காசும் என்று அவை சொல்லுக்கு ஆளாக வேண்டாம். அண்ணா, அவரை விட்டு விடுங்கள் அண்ணா. அண்ணா, எங்கள் செல்வம் எல்லாம் உங்கள் முன் கொட்டு விடுகிறோம். பழையபடி விறகு வெட்டியே பிழைக்கிறோம். அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா. ஐயேஷா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. என் உயிருக்கு உலை வைத்தவன் சாகத்தான் வேண்டும். அண்ணி, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணி. சற்று நேரத்திற்கு முன் ஒற்றுமையாக வாழலாம் என்று சர்க்கரை போல் பேசினீர்களே, நீங்கள் சொன்ன ஒற்றுமை இதுதானா அண்ணி? அண்ணி, விடுதலை செய்ய சொல்லுங்கள் அண்ணி. என் கணவரை கொல்ல வந்தவனுக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? அண்ணி, எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் குடியேறியவளே, இது எங்கள் தாய் வீடு. என்னை உதைக்கவும் என் அண்ணனை கைது செய்யவும் நீ யார்? அண்ணா, தம்பி தங்கி என்ற பாசத்தை இவளின் அதிகார சுவர் மறுத்து விட்டதா? நாங்கள் யார் என்பதை சிறிது எண்ணிப்பார் அண்ணா. அண்ணா,
இது என்னதான் அழுதாலும் தொழுதாலும் உங்க அண்ணாவின் அதிகாரம் இங்கே செல்லாதம்மா, செல்லாது. என் கண்ணுளிப்பட்டால் அவர் கருகி சாம்பலாகி விடுவார். இழுத்துக்கொண்டு போங்கள் இவனை. பெண்ணுருவத்திலே நரபலி வாங்கும் பைசாசமே, உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய அண்ணனுக்கும் இந்த முடிவை கொடுத்து விடாதே. பாவ நாடகத்தை வெகு பக்குவமாக நடத்தி முடித்து விட்டார். அதிலே பங்கு கொண்டு நம்முடைய குற்றம்தான். நாம் தான் குற்றவாளி. சபாஷ், நல்ல முடிவு, ஆமோதிக்கிறேன். மார்ஜியானா, சாகும் போதுதான் சில மனிதர்களுக்கு ஞானம் பிறப்பது வழக்கம். அது உன் விஷயத்தில் சரியா இருக்கிறது. அலிபாபா, உனக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலையை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன். மார்ஜியானா, என்ன சொல்லுகிறாய்? மார்ஜியானா, நீயா இப்படி பேசுவது? நானேதான், அடிமை மார்ஜியானா தான். உன் அண்ணன் அலிபாபாவினால் வஞ்சிக்கப்பட்ட அனாதை மார்ஜியானா தான். என்ன, உன்னையும் வஞ்சித்தானா? ஆமாம் ஹுசூர். அன்று ஷேர்கான் என்னை அழைத்த போது வந்திருந்தால் உங்கள் மாளிகையில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். என்னை மன்னியுங்கள். இவனை நம்பினேன். அற்பனுக்கு வாழ் வந்தவுடன் அன்பு போய்விட்டது, பண்பு போய்விட்டது. என்னை அடிமையை போல் நடத்த ஆரம்பித்தான். மார்ஜியானா, நீயுமா மாறிவிட்டாய்? காற்றடிக்கும் பக்கம்தானே அலை புரளும். அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகமே இல்லை. நிறுத்து. கள்ளமில்லா மனத்தோடு உன்னை காதலித்ததற்கு நீ செய்த கைமாறு எனக்கு தெரியும். துல்லியமான அன்பால் நேசித்த எனக்கு நீ துரோகம் செய்தாய். உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். பேகம் சாஹிபா, என் கையால் இவன் செத்தால் தான் நீதிக்கு பெருமை உண்டு. பேகம் சாஹிபா, இவள் நடிக்கிறாள். அவ்வளவும் பசப்பு இல்லை, வெறுப்பு. ஷேர்கான், பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஏமாந்த பெண்களின் மனது எரிமலை போல் குமுறும். அவள் வஞ்சத்தை அவளே தீர்த்துக் கொள்ளட்டும். மிக நன்றி பேகம் சாஹிபா. பெண்ணை ஏமாற்றும் முன் போன்ற புல்லர்களை சாதாரணமாக கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டிய கலையை தடுத்து நான் ஆடக்கூடாது என்று கட்டளையிட்டாயோ அதே நாட்டியம் உனக்கு யமனாக மாறுவதை பார். உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே, உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே, கபடமெல்லாம் கண்டு கொண்டேனே முன்பே தானே. உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே, கபடமெல்லாம் கண்டு கொண்டேனே முன்பே தானே. உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே. பெண்ணை லேதாய் எண்ணிடாதே, பேத என்று இகழ்ந்திடாதே. அன்பு செய்தால் அமுதம் அவளே,
தெரியுமா? மோசடி. பிடியுங்கள் அவனை. अंडा का कसम अबू का हुक्म तिरंदड़ सीसे. अंडा का कसम अबू का हुक्म तिरंदड़ सीसे.
அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே. अंडा का कसम अबू का हुक्म मूडी रसी से. அரே அல்லாஹ், இது என்ன உலகத்தின் கஜானாவா இல்ல செல்வத்தின் அணைக்கட்டா? தங்க நகைகள், வைரங்கள். அதுலயும் ஏதாவது இருக்கும். நான் இப்ப அமீர் காசிம் இல்ல, காலிம் இல்ல, சுல்தான். அதுவும் இல்ல, சுல்தான் இல்ல, பாதுஷா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. மார்த்தியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால்
மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா மார்ஜியானா, 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 அட நீ இங்க இருக்கிற? அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன, சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? வா 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 வா. அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே. அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஆயேஷா. ஏ கதவே திறந்து. நான் சொல்கிறேன், ஏ கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம். ஏய், சக்கரம் திறந்திடு. திறந்திடு அக்கரம். அக்கரம் திறந்திடு. திறந்திடு சன்னம், திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. திறந்திடு, எனக்காக திறந்திடு. மகமதுக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. எனக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு கதவே, திறந்திடு.